ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு, சாயினுடைய பந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும், உங்களுடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் நம்முடைய பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சில சாயி சொந்தங்கள் நேரடியாக இப்ப வந்து விடுகிறார்கள். நாள், தேதி, நேரம் குறிப்பிடாமல் நேரடியாகவே வந்து விடுகிறார்கள். அது நல்லதுதான். பாபாவிடத்திலே வந்து தரிசனம் பெறுவதற்கு மிகவும் உகந்தது. ஆனாலும் கூட என்னை பார்ப்பதற்காக வருகிற பொழுது சில நேரங்களிலே தேதி குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக தவறாமல் நாம் சந்திப்பதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு சகோதரி பெங்களூரில் இருந்து எனக்கு தொலைபேசியில பேசினார்கள். அந்த அம்மா பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன், நான் உன்னை பார்க்கணும், கண்டிப்பா நான் உன்னை பார்க்கணும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா பாரு அப்படின்னு, பாபாவை பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா கண்டிப்பா வாங்கம்மா பார்க்கலாமா அப்படின்னு. நான் வர்றேன் அப்படின்னாங்க. எப்பமா வர்றேன் அப்படின்னாங்க. நான் அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் நினைக்கிறேன், சில நேரம் நான் நினைச்சுக்கிட்டேன், சில நேரங்களில் அநேகர் வந்து ஆசையில சொல்லுவாங்க, ஆனா வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை, தவறி போகுது. திருப்பி திருப்பி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதுவாக அமைகிறது. அந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன். மறுநாள் காலையில் வந்து நம்ம கோவிலில் நடத்துறோம் பொழுது அந்த பெண்மணி நிற்கிறாங்க. ஒரு அழகான ஒரு 42, 43 வயசு இருக்கும். அந்த மாதிரி அந்த வயதுல அந்த அம்மா நிற்கிறாங்க. சரிம்மா என்னம்மான்னு கேட்டேன். நான் வந்து நேற்றுக்கு பேசுறேன், நான் தான். அவங்க பேரை சொல்லி பேசினாங்க. சரி வாங்கம்மான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பாபா தரிசனம் கழிட்டு திருப்பி வந்து ஆசுவாசப்படுத்தி உட்காந்து பேச வச்சோம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு தொலைபேசியிலே சொன்னாங்க, எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது, அந்த பிரார்த்தனையை பாபாவால் முடித்து கொடுக்கப்பட்டால் மட்டுமே இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியேறுவேன், அல்லாது போனால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுவதே இல்லை என்ற வைராக்கியத்தோடு நான் இங்க வந்திருக்கிறேன், வருகிறேன்னு சொன்னாங்க போன்லயே. சரி எங்க வர போறாங்க சொல்றாங்க, இவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க, இவங்க எங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. சரி வந்தீங்களா சரிம்மா என்னம்மா உங்களுக்கு பிரார்த்தனை அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னாங்க, ஒரு 2 சொன்னாங்க. நியாயமான பிரார்த்தனை, ஒரு பெண்மணிக்கு தேவையான ஒரு பிரார்த்தனை தான். சரி பாபாட்ட நம்ம வேண்டிக்கலாம், கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க. எனக்கு வேலை கொடுப்பான் அப்படின்னாங்க. சரி இதெல்லாம் தொடமான்னு இந்த பாபாவை பாபா கால் பிடிச்சி விடு. சின்ன சின்ன பரிகாரம் தான் நம்ம எப்பவும் சொல்றது. ரொம்ப சிம்பிளா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க, அனுமன் சாலிசா படிங்க, சுந்தரகாண்டம் படிங்க, பாபாவோட காலை பிடிங்க, உங்க கஷ்டம் தீரும். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா எந்த விதமான செலவு இல்லாம இந்த பரிகாரங்களை நம்ம சொல்லிட்டு வரணும். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அந்த நாள் முழுக்க தொடர்ச்சியா சாப்பிடாமலே இருந்தாங்க. அதுவும் சொல்றாங்க, நான் உண்ணவே உண்ண மாட்டேன், என்னுடைய பரிகாரம் தீரும் வரை நான் இந்த ஆலயத்தை விட்டு, இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை விட்டு நீங்க மாட்டேன், பாபாவை விட்டு நீங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணீர் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இது, ரொம்ப இஸ்லாமியர்கள் கூட அவங்க நோன்பு நோக்கும்போது, இந்த நோன்பு காலம், அதனால நான் சொல்றேன், ஞாபகம் வந்திருக்குது. இப்ப பாருங்க, அவங்க நோன்பு நோக்கிற பொழுது அந்த நோன்பு காலத்துல தண்ணி எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. அதை விட ஒரு வைராக்கியமான ஒரு பிரார்த்தனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா பாருங்க, அந்த நாள் முழுவதும் எந்த தண்ணீர் கூட பருகாமல் அந்த பெண்மணி தொடர்ச்சியா ஏதாவது செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுவும் நான் என்ன செஞ்சேன், கஷ்டமான வேலையை கொடுத்தோம்னா இதுக்கு பசி எடுக்கும் இந்த அம்மாவுக்கு. அப்போ வந்து தானாவே பசிக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமான தூக்குறது, பிடிக்கிறது, மூட்டை தூக்குறது, அப்புறம் வந்து விறகுகள்லாம் தூக்குறது, துணிக்கு தேவையான விறகுலாம் கீழே தூக்கிட்டு மேலே வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் கொடுத்தேன். சலிக்காம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா அவ்வளோ அழகா கல்யாண வேலை மாதிரி செஞ்சாங்க அவங்க. பாருங்க, அன்னைய நாள் முழுக்க முடிஞ்சிச்சு.
முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 9 மணி வருது. நம்ம நட சாத்துற நேரம் வந்துடுது. நட சாத்த போறோமா, ஒரு பெண்மணியை நம்ம வந்து இங்க தங்க வைக்கிறது லாய்க்கு இல்லை. நமக்கு வந்து உசிரம் இல்லை, பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஆண்களே தங்குனது இல்லை கோவில்ல. ஆனாலும் இந்த அம்மா பெண்ணா இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க, எப்படி தங்க விடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ஆகாதுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா. என்ன பண்றது, பாபா வந்து நம்மளுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு பின்னாடியே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆள வந்தார் சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு பெண்கள் விடுதி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த விடுதியில் அவர் கேட்ட அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி வந்துட்டாங்க ஒருத்தவங்க, ஏதோ பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு பாபாட்ட வேண்டிட்டு வந்திருக்காங்க. பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்ம கோவில் விட்டு போக மாட்டேன்றாங்க, ஆனால் நீங்கள் வந்து அனுமதிக்கணும்னு சொன்னேன். அது வரைக்கும் பரவாயில்ல, அவர் வந்து அதை விட எனக்கு பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாரு. அனுப்பிச்சு விட்டோம். அவங்க போய் தங்கினாங்க. மறுநாள் காலையில் வந்தாங்க. நம்ம அதே மாதிரி நடத்துறதுக்கு முன்னாடி வந்து ரெடியாக இருக்கிறாங்க. திறந்து விட்டேன்னு மறுபடியும் அவங்க வந்து எல்லா வேலையும் தானே பண்ணுறாங்க. அங்கே போய் சாப்பிடல, இங்கே ஏற்கனவே முன்னாலும் சாப்பிடல, மறுநாளும் சாப்பிடல. மறுநாள் வந்து முழுக்க அவங்க அதே மாதிரி அலுவல்களை நம்ம சர்வீஸ், அதாவது பாபாவுடைய அந்த சேவைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்தவித அலுப்பும் சலிப்பும் தட்டாம தொடர்ச்சியா செய்யறாங்க. சாப்பிட்ட மாதிரி செய்யறாங்க, சிரிச்சுக்கிட்டே செய்யறாங்க. ஆனா 2 நாளா சாப்பிடல, தண்ணி கூட சாப்பிடல. ஹாஸ்டலுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த அம்மா சாப்பிட்டாங்கன்னு. ஃபோன் சொல்றாங்க சாப்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் அங்கிருந்து எனக்கு தகவல் சொல்றாங்க. என்ன பம்பா படுத்து இந்த அம்மா வந்து சுருண்டு விழுந்து போச்சுன்னா, மயக்கம் எங்கேயும் அடிச்சுச்சுன்னா என்ன பண்றது, வெயில் தாங்க முடியல, அனல் அடிக்குது, சாப்பிடாம இருக்குது. இந்த அம்மா ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருந்தது. அது வேற டிப்ரெஸ் மீன்ஸ் அது வந்து வெளியில நம்மகிட்ட வந்து நல்லா சிரிக்குது, ஆனா உள்ளுக்குள்ளற அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறது நமக்கு தெரியுது அந்த பிரார்த்தனை மூலமாக. நானும் தொடர்ச்சியா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா தொடர்ச்சியா சேவை பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த சேவையின் பலனாகவும் நாம் இங்கே செய்திருக்கிற எல்லா நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அது தெரிந்தது, அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு மூலமாக அது என்ன பிரார்த்தனை என்று தெரிய வேண்டாம், ஆனாலும் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த பெண்மணிக்கு நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்தோம். இறுதியாக மறுநாள் என்ன ஆனது, அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதாக நான் அறிந்தேன். எப்படின்னா, அந்த அம்மா பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அந்த பக்கம் தியான மையத்திலிருந்து குதிச்சுட்டு ஓடிடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. என்னம்மா சிரிக்கிற, திடீர்னு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டது பாபாவினால், நிறைவேறிச்சு. எப்படிமா நிறைவேறிச்சு, இங்கதானம்மா இருக்கிற நீ, நிறைவேறிச்சின்னு கத்துற, என்னம்மா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதன் மூலமாக எனக்கு தொலைபேசியில அறிவிப்பு வந்தது, தகவல் வந்தது, என்னை அவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். என்னை விட்டு சென்றவர் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகையினாலே பாபா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை, கண்டிப்பாக நியாயமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நான் வந்தேன். முதலாக வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்திற்கு, இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்தேன். நம்பி வந்தவரை அவர் கைவிடவே இல்லை என்று மகிழ்ச்சியாக சொல்லி ஆரவாரப்பட்டு அந்த நிமிடமே, அப்பா நான் இங்கிருந்து போறேன், எல்லாருக்கும் விடைபெற்றுக் கொண்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. போய் மறுபடியும் அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எனக்கு தொலைபேசியில இப்பெல்லாம் தொடர்ச்சியா தொடர்பு கொண்டு, அப்பா நல்லா இருக்கீங்களா, பாபா என்னை வந்து கைவிட மாட்டார்ப்பா, நான் எங்க இருந்தாலும் எந்த விஷயமா நான் வெளியில போனாலும் வழித்துணை பாபாவை வேண்டிக்கிட்டு நான் போறேன். அவர் என் கூடயே வராரு, எப்பவும் எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. நான் சொன்ன வேண்டிக் கொண்ட அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றியதற்காக, பிரார்த்தனை செய்ததற்காக உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி பாபா வந்து ரொம்ப மிராக்கிள் பண்றாங்க. பாபாவுடைய அந்த வைப்ரேஷன்ங்கிறது சொல்லி மாளாது. அந்த மாதிரி அந்த அம்மாவுடைய அனுபவம் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களுடைய மகிழ்ச்சியிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொண்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையில உன்னதமான ஒரு நிலையை எட்டுகின்ற அளவிற்கு பாபா அருளி செய்து கொண்டிருக்கிறார். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். மண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.